அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு எஸ்பிஐ ஜன் நிவேஷ் எஸ்ஐபி என்ற முறையான முதலீட்டு திட்டத்தை ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் தன் நிவேஷ் எஸ்ஐபி என்ற முறையான முதலீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்து மூலிமா மாதம் 250 ரூபா போதுமானது எஸ்ஐபியில் இணைஞ்சு இந்த திட்டத்தில் நம்ம பயன்பெற முடியும். இந்த திட்டமாகிய ஜன் நிவேஷ் எஸ்ஐபி அனைவருக்கும் உருவாக்கப்பட்டது. பர்டிகுலராக பார்க்கும்போது மாணவர்கள், புதிய முதலீட்டாளர்கள், வர்த்தகர்கள் மற்றும் சிறு சேமிப்பாளர்கள் அனைவருக்கும் இதை தொடங்குறதுக்காக தான் இந்த புதிய ஜன் நிவேஷ் எஸ்ஐபி திட்டத்தை எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் பார்க்கும்போது இந்தியா முழுவதும் நிதி உள்ளடக்கத்தை ஊக்குவித்தல், கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் சேர்ந்த சிறு மற்றும் முதல் முறை முதலீட்டாளர்களை பரஸ்பர நிதி சந்தையில் பங்கேற்க அழைப்பதும், வசதி குறைந்த மக்கள் தொகை பிரிவுகள் சேமிப்பு பழக்கத்தை வளர்த்து கொள்ளவும், ஒழுக்கமான முதலீடு மூலம் செல்வத்தை உருவாக்கவும் ஊக்குவிக்கவும் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டமாகிய ஜன் நிவேஷ் எஸ்ஐபியில் முதலீடு செய்யப்படும் நிதிகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் சேமிக்கப்படும். மக்கள் இந்த எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த பணம் எல்லாத்தையும் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற எஸ்பிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணப்படும். இதில் ஏற்கனவே பார்த்தோம் 250 ரூபா ரொம்ப லோவஸ்ட்டாக எஸ்ஐபி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது டெய்லி பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வீக்லி பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மந்த்லி பேசிஸிலும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, எஸ்பிஐ ஜன் நிவேஷ் எஸ்ஐபியில் திரட்டப்பட பணம் அனைத்தும் எஸ்பிஐ பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணப்படும்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த ஃபண்டை பற்றி இப்போ பார்க்கலாம். இது கேட்டகரின்னு பார்க்கும்போது டைனமிக் அசட் அலோகேஷன் ஆர் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் ஹவுஸ் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜ்னு பார்க்கும்போது 4 years and 1 month. லான்ச் பண்ண டேட்டு 12th August 2021. இதில் எக்ஸிட்லுடன் பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டில் எக்ஸஸ் ஆஃப் 10%, 10%க்கு மேலே ரிடம்ஷன் பண்ணும்போது வித்தின் 1 yearக்குள்ளே அதுக்கு 1% சார்ஜ் பண்ணுவாங்க. பிளான் 2 டைப் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளானில் 0.72% இருக்குது, ரெகுலர் பிளானில் 1.56% இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் சைஸ்ன்னு பார்க்கும்போது 37,457 கோடி. நெட் அசட் வேல்யூ NAV சொல்லக்கூடிய நெட் அசட் வேல்யூ 11th October 2025 நிலவரப்படி பார்க்கும்போது டைரக்ட் கோத் ரூபீஸ் 16.1645, ரெகுலர் கோத் ரூபீஸ் 15.5286. ரிஸ்க்னு பார்க்கும்போது வெரி ஹை. இந்த எஸ்பி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் எப்படி வந்திருக்குன்றது பார்த்தலாம். 6 monthஸில் இது 7.77%, 1 yearல 5.42%, 2 yearsல 14.10%, 3 yearsல 15.42%, 4 yearsல 12.12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த எஸ்பிஐ பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு. எஸ்பிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் டைரக்ட் பிளான் கோத்தில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்றதை பார்த்தலாம். எஸ்பிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் டைரக்ட் பிளான் கோத்தில் மாதம் 10 ரூபா சிப்பு முறையில் 6 மாதங்களாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 60,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 61,553 ரூபா இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 1,553 ரூபா இருக்குது. ஒரு வருஷமாக தொடர்ந்து இந்த எஸ்பிஐ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் டைரக்ட் பேங்க் கோத்தில் மாதம் 10,000 சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1,20,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 1,25,791 ரூபா இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டும் தனியாக பார்க்கும்போது 5,791 ரூபா இருக்குது. 2 வருடங்களாக தொடர்ந்து எஸ்பிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் டைரக்ட் பேங்க் கோத்தில் சிப்பு முறையில் மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 2,40,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 2,66,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 26,000 இருக்குது. எஸ்பிஐ பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் டைரக்ட் பேங்க் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் 3 வருடங்களாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 3,60,000 சேர்ந்திருக்கும். அப்படி 3,60,000 சேர்ந்திருக்க நிலையில் அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 4,37,000 இருக்குது. 3 வருஷமாக தொடர்ந்து சிப்பு முறையில் மாதம் 10,000 இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா இன்னைக்கு தேதி கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட்னு பார்க்கும்போது அது 77,000 இருக்குது. 4 வருடங்களாக தொடர்ந்து எஸ்பிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் டைரக்ட் பேங்க் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 4,80,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது 6,25,000 இருக்குது. ப்ராஃபிட் இன்னைக்கு தேதிக்கு போகும்போது அது 1,45,000 இருக்குது.
இப்போ நம்ம வந்து எஸ்பி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோட இதே கேட்டகரியில் இருக்கிற மற்ற 2 ஃபண்டுகளாகிய HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு மற்றும் ஆக்சிஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோட கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். எந்த ஃபண்டு வந்து அதிகப்பட்ட ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்குன்றது பார்த்துடலாம். எஸ்பி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு 6 மாதத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 7.77%. இதுவே HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு 6 மாதத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 8.85%. இன்னொரு ஃபண்டாகிய ஆக்சிஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு 6 மாதத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 6.70%, 6.70% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படி 6 மாதம் டாப்பர் பார்க்கும்போது அது HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 8.85%. செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது SBI பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு இது 6 மாதம் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 7.77%. ஒரு வருஷத்தில் SBI பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 5.42%, 5.42%. இதுவே HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 3.77%. இதுவே ஆக்சிஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 4.02%. அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் டாப்பர் பார்க்கும்போது அது SBI பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 5.42%. 2 வருஷத்தில் SBI பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 14.10%. இதுவே HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு 2 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 17.39%. ஆக்சிஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு 2 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 16.19%. 2 வருஷத்தில் டாப்பர் பார்க்கும்போது அது HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 17.39%. 3 வருஷத்தில் SBI பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 15.42%. HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு 3 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 20.57%. இதுவே ஆக்சிஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 15.95%. 3 வருஷத்தில் டாப்பர் போகும்போது அது HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு இந்த ஃபண்டு SBI பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு மற்றும் ஆக்சிஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை காட்டிலும் கூடுதலாக வந்து 3 வருஷத்தில் அதிகப்பட்ட ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. 4 இயர்ஸில் SBI பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 12.12%. இதுவே HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு 4 வருஷத்தில் வந்து 17.25% கொடுத்துருக்கு. ஆக்சிஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு 4 வருஷத்தில் 11.34% கொடுத்துருக்கு. 4 வருஷத்தில் வந்து டாப்பர் பார்க்கும்போது அது HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு அகைன் 17.25%. இது மற்ற ஃபண்டுகளாகிய SBI பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் மற்றும் ஆக்சிஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை காட்டிலும் கூடுதலாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 4 வருஷத்தில். ஓவராலாக பார்க்கும்போது 6 months, 2 years, 3 years, 4 இயர்ஸில் HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு வந்து அதிகப்பட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயரில் பார்க்கும்போது SBI பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு வந்து கூடுதலாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த 3 ஃபண்டுகளில் ஏதாவது ஒரு ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொடர்ச்சி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் ரன் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துக்காவது இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இல்லை கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கவுண்ட் பாக்ஸில் தாராளம் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்கிற நிலையில் உங்கள் நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் முதலீட்டு துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.